தமிழக சட்டசபையில் 89 பக்கங்கள் கொண்ட திருத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்த ஆண்டுக்கான தமிழக சட்டசபை கூட்டம் கவர்னர் ரோசையா உரையுடன் கடந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் 4 நாட்கள் நடைபெற்று சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசின் 2016-2017 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வியாழக்கிழமையன்று துவங்கியது. இந்த கூட்டத்தொடரில் 2016-2017 ஆண்டிற்கான திருத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். முன்னதாக திருக்குறள் மேற்கோள் காட்டி தனது உரையை பன்னீர்செல்வம் துவக்கினார். அடுத்த 5 ஆண்டுகளில் ஏழைகளுக்கு 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், அடுத்த 1 ஆண்டில் சுமார் 5 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவித்தார். 422 கோடி ரூபாய் செலவில் 2673 வீடுகள் போலீசாருக்கு கட்டித்தரப்படும் என்றும், பெண்கள், குழந்தைகளுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் தனது உரையில் குறிப்பிட்டார். இதனிடையே பட்ஜெட் உரையின் முதல் 5 நிமிடங்கள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டினார்.